விஜய் 2.0. இது ஒரு வார்த்தை இல்ல, ஒரு மாற்றம். கரூர் சம்பவம் பிறகு ஒரு தலைவர் அமைதியில் இருந்த மாதிரி தெரிஞ்சிருந்தாலும் பின்னாடி நடந்தது ஒரு சீக்ரெட் பவர் ஷிஃப்ட். இது விஜயோட புதிய ஸ்ட்ராட்டஜியா இல்ல பாலிடிக்ஸோட பிக்கெஸ்ட் சைலண்ட் மூவா? நீங்க யோசிச்சு பாருங்க. விஜயோட ஒரு லைன் மாத்திரம், விஜயின் வழிகாட்டுதல் படி. இந்த லைனுக்கு பின்னாடி ஒரு புரியாத அதிகாரம் ஷிஃப்டே இருக்கு. இது உங்கள் வசந்த் வைப்ஸின் அரசியல் சிறகு. இது போன்று பல அரசியல் சிறகுகள் தெரிஞ்சுக்க மறக்காம உங்கள் வசந்த் வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல ஒரு 3 செக்மெண்டா பார்க்கலாம். நம்பர் 1 அதிகாரம், நம்பர் 2 டிஜிட்டல் ரெவல்யூஷன், நம்பர் 3 தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி. அது கூட ஒரு போனஸ் கண்டென்ட் இருக்கு, அதையும் பார்க்கலாம். இப்போ முதல்ல அதிகாரம், தி பவர் ஷிஃப்ட். கரூர் இன்சிடென்ட்டுக்கு பின்னாடி விஜய் சார் அதிகமா பேசல. எல்லாரும் யோசிச்சாங்க, ஏன் விஜய் சார் பேச மாட்டேங்கிறாரு, கட்சியில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான பவர் ஷிஃப்ட் நடந்திருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா டிவிக்கு ரிலீஸ்ல எல்லாத்துலயுமே புசி ஆனந்த் அவர் வழிகாட்டுதல் படி அப்படின்னு வரும். ஆனா இப்ப நல்லா பார்த்தீங்கன்னா விஜயோட வழிகாட்டுதல் படி அப்படின்னு வருது. இது ஒரு லைன் மட்டும் கிடையாது, இதுக்கு பின்னாடி ஒரு டைரக்ஷனே மாறுது. இதுதான் விஜயோட 2.0 ஸ்டார்ட் பாயிண்ட். எல்லா டெசிஷனும் விஜய் கையில, டெசிஷன் ரூம்லாம் க்ளோஸ் ஆகுது, கண்ட்ரோல் ஃபுல்லாவே தளபதி கையில. அதுக்கு மேல லாயர் மீட்டப், டாப் லெவல் லீடர்ஸ் டிஸ்கஷன், அப்போ ஒரு 28 பேர் கொண்ட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குழுவை நியமிச்சாங்க. எல்லாமே விஜய் சூப்பர்விஷன் கீழே. எல்லாரும் கேக்குறாங்க, புசி ஆனந்த் எங்க, செகண்ட் லைன் லீடர்ஸ் எங்க? கரூர்ல போலீஸ் ஸ்டாப் பண்ணாங்க, ஓகே. விஜய் விடல, செகண்ட் லைன் லீடர்ஸ் அலோவ் பண்ணல, ஓகே. அடுத்த நாள் விஜய் வந்திருந்தா மறுபடியும் ஒரு ஆபத்து வந்திருக்க சான்ஸ் இருக்கு. ஆனா செகண்ட் லைன் லீடர்ஸ் போய் பார்த்துருக்கலாம் இல்லையா? அப்ப நிறைய பேர் தலைமறைவு ஆனாங்க இல்லையா? அது மட்டும் இல்ல, கோர்ட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட், நான் சைன் போடல, என்னோட டிஸ்ட்ரிக்ட் செயலாளர் தான் சைன் போட்டிருக்காரு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்த பிறகு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வந்துச்சு, டிவிக்கு சரியான பாதையில தான் போயிட்டு இருக்காங்களான்னு. அப்பதான் அந்த டிவிக்கு ரியாலிட்டி செக்னு சொல்லிட்டு எக்ஸ் வலைத்தளத்துல ஒரு ஸ்பேஸ் ஆர்கனைஸ் பண்ணி ஏகப்பட்ட பேர் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு 17,000 பேர் அதை கவனிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப சப்போர்ட்டர்ஸ் கேட்ட கேள்வி, டிவிக்கு கட்டமைப்பு இன்னும் வேணும், செகண்ட் லைன் லீடர்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், பிஸி ஆனந்த் அவர்களை பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், வெளியே அனுப்பணும். அப்ப வந்த ட்ரெண்ட் தான் The kick out புசி ஆனந்த். அது மட்டும் இல்ல, நிறைய ஓபன் லெட்டர்ஸும் போச்சு விஜய்க்கு டைரக்டா. புசி ஆனந்த் இன்னெஃபெக்டிவ், நம்ம செகண்ட் லைன் லீடர்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எல்லாத்தோட கேள்வி இதுதான். அன்னைக்கு விர்ச்சுவல் வேரியர்ஸ்னு ஒருத்தங்க இல்ல அப்படின்னா நம்ம லீடர்ஸ் கிடையாது, யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணல. விர்ச்சுவல் வேரியர்ஸ் தான் ஒவ்வொரு இன்சிடென்ட்டுக்குமே பதில் ரிப்ளை கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கூட மத்த பார்ட்டி லீடர்ஸும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருவேளை இதெல்லாம் நடக்கலன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு டிவிக்கு ஒரு கட்சியை முடிச்சே கட்டியிருப்பாங்க. வெங்கட்ராமன் பொருளாளர் அந்த கமிட்டில இல்ல, லாயர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவல் அப்பாயிண்ட் ஆகுறாங்க, ட்ரைனிங் செஷன் பிளான் ஆகுது, அட்மின் ஓவர்செட் எல்லாமே டெய்லி மானிட்டர் பண்றாங்க. இது சீக்ரெட் இல்ல, இது வெளிப்படையா நடந்த ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு லைன் சேஞ்ச்ல இந்த லீடர்ஷிப்பே ரீபூட் ஆகுது. இப்ப தமிழ்நாட்டுல எல்லாரும் பேசுற டாபிக், டிவிக்கு யார் கூட சேர போறாங்க? ஏடிஎம்கே கூடயா, பிஜேபி கூடயா, இல்ல இண்டிபெண்டண்டா இருக்க போறாங்களா? அது மட்டும் இல்ல, இந்த ரூமர்ஸ் ஃபுல் ஸ்விங்கா போயிட்டு இருக்கு. ஏடிஎம் கூட ஜாயின் பண்ணிட்டாரு ஆல்ரெடி, பிஜேபி சிக்னல் தர ஆரம்பிச்சிட்டாங்க, ராகுல் காந்தி டிவிக்கு ரீச் அவுட் பண்ணிட்டாரு. இப்ப எடப்பாடி பழனிசாமி டிவிக்கு தன் பக்கம் சாட்சிக்க ரொம்ப தீவிரமாவே இருக்காரு. கொடி பறக்குது பாரு, பிள்ளைய சொல்லி போட்டாச்சுன்னு அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாருல்ல, அதை தான் மீன் பண்றேன். எங்க பிஜேபி இருக்கோ அங்க டிவிக்கே ஒட்டாது. டிஎம்கேவை கண்டிப்பா தூக்கடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு பிஜேபி பெரிய மனசு பண்ணி, வேணாப்பா நீங்க 2 பேரும் நல்லா இருங்க, டிவிக்கும் ஏடிஎம்கவும் நாங்க விளைக்கிறோன்னு சொல்லி விலகினாலும் அங்க மறுபடியும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஏடிஎம்கே கூட மறுபடியும் கை கோக்கலாம். ஆனா என்ன ட்விஸ்ட்னா, விஜய் முதலமைச்சர் ஆப்ஷனா இல்ல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆப்ஷனா அப்படின்னு ஒரு பெரிய தடையே இருக்கு. இங்க தீர்மானம் மிக தெளிவா சொல்லியாச்சு, எங்களோட முதலமைச்சர் கேண்டிடேட் விஜய் அவர்கள் தான். ஒருவேளை இந்த ஷாடோ சிஎம் மாதிரி மாத்தி மாத்தி ஆட்சி செஞ்சா பப்ளிக் எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு கிளீனான அரசாங்கம். இந்த மாதிரி ஸ்டெபிலிட்டி இல்லாம கவர்மெண்ட் மாத்தி மாத்தி இருக்க முடியாது, ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்காது, மாத்தி மாத்தி பிரச்சனைகள் வரும், ஒரு கிளியரான டிசிஷன் எடுக்க முடியாது. ஸோ கண்டிப்பா இந்த மாத்தி மாத்தி கவர்னன்ஸ் எல்லாம் வேலைக்கே ஆகாது. நிறைய சோர்சஸ் சொல்லுது டிஎம்கேலையும் ஏடிஎம்கேலையும் நிறைய பேர் உள்ள சேர வராங்கன்ட்டு ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க டிவிகேல. விஜய் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, தன்னோட டிவிகே பார்ட்டியோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ, சின்ன சின்ன கட்சிகள் கூடலாம் கூட்டு சேர்ந்து தனியாக நின்று எனக்கு எவ்வளோ ஓட்டு வருது, என் கட்சிக்கு எவ்வளோ ஓட்டு வருதுன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணலாம். இல்ல வைஸா ஒரு பெரிய கட்சி, திராவிட கட்சி கூட, அதாவது ஏடிஎம்கே கூட சேர்ந்து ஆட்சியை பிடிச்சி பவர் ஷேரை பாதி பாதி வச்சுக்கிறது நியாயமா? எது கரெக்ட்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. இது எல்லாமே ஜனவரிக்கு மேல கிளியரா தெரிஞ்சிடும் யார் கூட யார் சேர போறாங்கன்னு. அதே டைம்ல ராகுல் காந்தி அவர்கள் டிவிக்கு அவர் ரீச் அவுட் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருக்கு. அதை சுட்டி காட்டுற மாதிரி டிஎம்கே என்ன பண்றாங்கன்னா, ராகுல் காந்தி என்ன அண்ணன்னு சொல்லியிருக்காரு, என்ன மூத்த அண்ணன்னு சொல்லியிருக்காரு, கை என்னை விட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மீட்டிங்ல பேசுறத நம்ம பார்த்தோம்.
இது எல்லாமே பயத்தை குறிக்கிறது இல்லையா? டிவிக்கு ஆட்சிக்கு வந்தாலும் பிரச்சனை, ஆட்சிக்கு வரலனாலும் பிரச்சனை. ஆட்சிக்கு வரலன்னா அவங்க மேல நிறைய பிரஷரை திணிப்பாங்க. ஆட்சிக்கு வந்தா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் வரும். கொஞ்சம் ஹிஸ்டரியை திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா தெளிவா தெரியும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் இண்டிபெண்டா போட்டி போடணுமா, இல்ல சின்ன சின்ன கட்சி கூட சேர்ந்து போட்டி போடணுமா, இல்ல ஏடிஎம்கே கூட சேர்ந்து இந்த அரசியலை வெல்லணுமா? மறக்காதீங்க, எல்லாத்துக்குமே வழி இருக்கு. அரசியல்ல சாணக்கியத்தனம் வேணும். ஏன்னா நம்ம சுத்தி இருக்கிறது ஒரு நரிக்கூட்டம். அங்க சாணக்கியத்தனம் இருந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும். எண்ட் ஆஃப் த டே மக்களுக்கு நம்ம நல்லது பண்ணணும், அவ்வளவுதான். நம்பர் 3, ஃபுல் ஃபோக்கஸ் டிஎம்கே மட்டும்தான். பிஜேபியை கொஞ்சம் சைடு கட்டிடுவோம். ஆனா அவங்களுக்கு 2029 எலெக்ஷன் தான். இப்ப 2026 ஃபுல் ஃபோக்கஸ் டிஎம்கே மட்டும்தான். ஏன்னா இப்போ இந்த கரூர் சம்பவத்தில் ஏகப்பட்டதை பார்த்தோம். அவங்களுக்கு ஒழுங்காக ஹேண்டில் பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு விஜய்க்கு பயங்கர கோவம். அது மட்டும் இல்லை, இப்போ நிறைய யூடியூபர்ஸ் அரெஸ்ட் ஆனாங்க. குடுகுடுன்னு ப்ரெஸ் மீட்டு முதல்வர் அவர்களே சொன்னார் இது அரசியல் படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் சட்டமன்றத்தில் அவரே அரசியல் படுத்திட்டாரு. டிவிக்கு தான் எல்லாமே காரணம்னு சொல்லிட்டு கமிட்டி ரிப்போர்ட் கூட இல்லை. மதியம் 12 மணிக்கு கட்சித் தலைவர் கரூர் வருவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்திருந்தார். அறிவிக்கப்பட்ட 12 மணி கடந்து 7 மணி நேரம் கழித்துதான் வந்தார். இந்த காலதாமதம் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணம் அமைந்தது. கூட்ட ஏற்பாட்டாளர்கள் சில முக்கியமான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அவை அன்றைய தினம் கரூரில் செய்யப்படவில்லை. கூட்ட நெரிசல் ஏற்பட்ட போது அவர்களை காப்பாற்றத்தான் ஆம்புலன்ஸ் வந்ததை தவிர நெரிசல் ஏற்படுவதற்கு முன்பு எந்த ஆம்புலன்ஸும் வரவில்லை. விஜய் கரூர் மக்களை சந்திக்கிறது ஒரு மண்டபம் கேட்டா அது கிடைக்கல. இதை தாண்டி ஏகப்பட்ட ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்துச்சு. அந்த அம்மா காசை திருப்பி கொடுத்தது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்பெகுலேஷன் இருந்துச்சு. எதுக்குமே ப்ரூஃப் கிடையாது. ஒவ்வொன்றா வெளியே வரும்னு சொல்லிட்டு நம்புவோம். இப்போ டிஎம்கே முதல்வர், தமிழ்நாடு கவர்மெண்ட் முதல்வர் அங்கே இறந்த வீட்டுக்கு போனாலும் சரி, கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி, ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குற ஒரு கேள்வி டிவிகேவை பற்றி மட்டும்தான். அவங்க ரிப்ளை பண்ணும்போது நேற்று வந்தவெல்லாம் அந்த ஒரு லைன் மட்டும்தான் அவங்க மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஏடிஎம்கே கூட டிஎம்கே எதுக்குறப்பான அப்ரிஷியேட் பண்ணுறோம், அதுக்காக அப்ரிஷியேட் பண்ணுறோம். ஆனால் இன்னைக்கு வந்துட்டு நீ சிஎம் ஆகும்னு நினைக்கக்கூடாது. 10 படங்கள் நடிச்சா நீ சிஎம் ஆகிட முடியுமா அப்படின்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன சார், உங்க கூட சேருன்னு சொல்லி உறுதியானதுக்கு அப்புறம் நேற்று நீங்க அப்ரிஷியேட் பண்ணீங்க, இன்னைக்கு நீங்க எதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்க, கலாய்க்க ஆரம்பிச்சிட்டீங்க பாத்தீங்களா? விஜய் கொஞ்சம் முன்னாடியெல்லாம் டிஎம்கே கொஞ்சம் சப்டிலா கலாய்ப்பாரு, கொஞ்சம் ஜாலியாவே கலாய்ப்பாரு. ஆனா பொதுக்குழுல பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸா ரொம்ப கோவமா இருந்த மாதிரி தான் தெரிஞ்சது. ஸோ விஜய் இப்ப 2வது கட்ட தலைவர்கள் கூட ஆதவ அர்ஜுனா நீ பேசுப்பா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ இது எல்லாமே டைரக்டா டிஎம்கே மட்டும் ஃபோக்கஸ் பண்றதா இந்த சீக்ரெட் மூவி. எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க? டிவிகே கட்சி உளுந்து போச்சு, இந்த கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் எல்லாமே போச்சு, அவங்களால எழுந்திருக்கவே முடியாது, இது முன்னாடியே எனக்கு தெரியும், இந்த மாதிரி அரசியல் கூட்டம் செல்லாது, தற்கூரி கூட்டம், இந்த மாதிரிலாம் எல்லாமே சொன்னாங்க. ஆனா அவங்க கரெக்டா எழுந்து பொதுக்குழு கூட்டம் நடத்திருக்காங்க. மீசை சார், மீசை கொஞ்சம் பாத்துக்கங்க சார், இது டிஎம்கே கொடுக்குற ஒரு பெரிய டெஸ்ட். டிஎம்கேக்கு இது ஒரு சீரியஸ் அலர்ட். விஜயோட 2.0 மோட், ஒரு கிளாரிட்டி, ஒரு காம்னஸ், ஒரு கால்குலேஷன், அடிச்சு தூக்க ரெடி ஆயிட்டாங்க. செக்மெண்ட் 2, தி டிஜிட்டல் ரெவல்யூஷன், விஜயோட விர்ச்சுவல் வாரியர்ஸ். உங்களுக்கு ஒரு சீக்கிரம் தெரியுமா? விஜய் அன்னைக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொன்னாரு. அந்த ஒரு வார்த்தை தான் இதோட தொடக்கமே. இன்னைக்கு சுமார் 2 லட்சம் பேர் விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க ஒரு குரூப்ல மட்டும், எனக்கு தெரிஞ்ச ரிப்போர்ட் படி. அதுக்கு மேல கூட இருக்கலாம். கரூர் சம்பவத்துல டிவிகே கட்சியை காப்பாத்துறது, விஜயை காப்பாத்துறது விர்ச்சுவல் வாரியர்ஸ் தானே சொல்லலாம். அவங்களோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. என் தலைவனை நோக்கி ஏதாவது தேவையில்லாத நம்ம வந்துச்சுன்னா அது எவ்விடத்தில் வந்துச்சோ அவ்விடத்தில் திரும்பி அனுப்பப்படும். அதுதான் அவங்களோட நோக்கமே. இது ஒரு டிஜிட்டல் ஆர்மி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் இந்த மாதிரி அரசியல் பயணத்தில் உள்ள வந்திருந்தாருன்னா அன்னைக்கு அந்த டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்காது இல்லையா? அந்த மாதிரி சூழ்நிலை நம்மளுக்கு தகவலே தெரிஞ்சிருக்காது. விஜயை முடிச்சே கட்டியிருப்பாங்க. இன்னைக்கு விஜய்க்கு ஒரு பெரிய பலமே இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் டீம் தான். அதை தாண்டி ஸ்ட்ராட்டஜி யூனிட், வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் ஆதவ அர்ஜுனா நடத்திட்டு இருக்காரு. எல்லாமே டிஜிட்டல் ரூம்ல ரெடியா இருக்காங்க. இவங்க எல்லாமே டிஜிட்டலா மட்டும் கிடையாது, பிசிக்கலா என்ன வேணா நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல கிளியரா இருக்காங்க. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸோட வேற மொழி இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? வெற்றிவேல் விஜய். ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? விஜய் அவர்களுக்கு ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. நான் மட்டும் வேலை பார்த்தா பத்தாது, நான் மட்டும் மக்களுக்கு தெரிஞ்சா பத்தாது, எல்லாரும் மக்களிடையே போய் சேரணும். இதுதான் இப்ப இருக்க ஸ்ட்ராட்டஜி. இப்ப இந்த தீர்மான கூட்டத்துல கூட மக்கள், அதாவது மாவட்ட செயலாளர்களை வந்து எல்லாத்தையும் பேச வச்சாங்க இல்லையா? அவங்க ஒரு சில பேர் நல்லாவே பேசினாங்க, அருமை. அது மட்டும் இல்ல, இப்ப முதல்ல ஒரு போராட்டம் நடக்குதுன்னா விஜய் மட்டும்தான், விஜய் தலைமையில அதெல்லாமே நடக்கும், விஜய் வருவாரு. இன்னைக்கு ஒரு பக்கம் ராஜ்மோகன், ஒரு பக்கம் அருண், இது எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாருமே வெளியே வந்து மக்களுக்காக ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது எல்லாமே எதை குறிக்குது? டிவிகேயோட பேக் போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிட்டு இருக்கு.
இப்போ செகண்ட் லைன் லீடர்ஸ் கூட ரொம்ப கான்ஃபிடன்ஸாக ரொம்ப தீவிரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு இந்த தீர்மானம் பொதுக்குழு கூட்டத்தில் அருண் பேசினது ரொம்ப கிளாரிட்டியாக கான்ஃபிடன்ஸாக இருந்துச்சு. அண்ணா ஒரு டைம் சொன்னாரு, அதையே விஜய் இப்போ ரிப்பீட் பண்ணியிருக்காரு, மக்களிடம் செல் அப்படின்னு சொல்லிட்டு. அதை குறிப்பாக வச்சு எல்லாருமே மக்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கவர்மெண்ட் நம்ம கையில் இல்லைன்னா என்ன, மக்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு மக்களுக்கு பிரபலமாக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பயிற்சி கூட்டம், தொண்டர்களுக்கு நிறைய அறிவுரைகள் வழங்கப்பட்டு வருது. இந்த மாதிரி வெறும் ஸ்லோகன்ஸ் மட்டும் கிடையாது, ஸ்ட்ராட்டஜியா திங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு வேற ஃபேஸ்ல டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு டிவிகே கட்சி. விஜய் மட்டுமல்ல, இது விஜய் 2.0 ஸ்ட்ராட்டஜி. எல்லாருமே தலைவர், எல்லாருமே மக்கள் கூட. The segment 3, the most important thing, அந்த விஜயோட அவரோட சைலன்ஸ். எல்லாருமே கேட்கறாங்க, விஜய் எப்படி இவ்வளவு சைலன்ஸா இருக்காருன்னு. ஒரு தலைவர் தன் கேடஸுக்கு ரொம்ப கற்றுக் கொடுத்த விஷயமே இதுதான். நான் டிஃப்ரெண்டா பார்க்குறேன், எவ்வளோ ஈஸியாக கற்றுக் கொடுக்க முடியுமான்ட்டு. எல்லாருமே இப்போ அந்த சைலன்ஸை கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சைலன்ஸில் தான் அந்த பிளானிங்கே இருக்குது. இது வெறும் சைலன்ஸ் மட்டும் சொல்லிட முடியாது. இது சைலண்டாக இருக்காரு, எதுவும் பேச மாட்டார், உங்கள் அரசியலுக்கு உங்கள் தலைவருக்கு பேச தெரியாது, அது கிடையாது. இது ஒரு அப்சர்வேஷன், உத்து கவனிக்கிறது, கரெக்டாக எந்த டைமில் தேவையோ அதை மட்டும் பேசுறது. ஒரு போனஸ் கண்டென்ட் சொன்னேன் இல்லையா, இதுதான். கேரளாவில் விஜய்க்கு ஏகப்பட்ட சப்போர்ட் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இப்போ போய் விஜய் அங்கே போட்டி போட்டால் கேரளாவோட ஃபேமிலி ஓட்ஸு, யங்ஸ்டர்ஸ் நம்ம சொல்லவே தேவையில்லை. அங்கே விஜய்க்கு தான் ஏகப்பட்ட கூட்டம், அதிகமாக மோகன்லால் மம்முட்டியை தாண்டி இவருக்கு தான் அதிகமான கூட்டம் சேர்ந்ததுன்னு அன்றைக்கி சொல்லப்பட்டுச்சு. விஜய்க்கு அந்தளவுக்கு சப்போர்ட். பின்னாடி எல்லாம் டாட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா அப்போ தான் புரியுது. ஃபெலிக்ஸ் அவர்கள் ஒன்று சொன்னார் இல்லையா, இங்கே நிறைய பேர் பல கோடிகள், 200 கோடிகளுக்கு மேலே செலவு பண்ணி விஜய்க்கு எகென்ஸ்டாக நெரேட்டிவ் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க கேரளாவில். அப்போ தான் ஏன்டா கேரளாவில் இது மாதிரி நெகட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா இப்போ தான் புரியுது, விஜய்க்கு அங்கே இருக்க சப்போர்ட் அதிகம். சென்னையில் மட்டும் மலையாளிஸ் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தா 2 லட்சம் பேர்த்துக்கு மேலே இருக்காங்க. எல்லாமே விஜய்க்கு மோஸ்ட்லி ஆதரவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? அங்கே கேரளாவில் நெகட்டிவ் பில்ட் பண்ணாலும் கேரளா விர்ச்சுவல் வேரியேஷன் சொல்லிட்டு ஒரு டீம் இருக்குங்க. என்ன சொல்கிறது? ஸோ விஜய் 2.0ங்கிற வேவ் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது. The calm is over. The game has just begun. நீங்கள் இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வசந்த் வைப்ஸ், இது உங்கள் வசந்த் வைப்ஸ்னு அரசியல் சிறகு. இந்த மாதிரி பல சிறகுகள் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க நாங்கள் காத்துட்ருக்கோம். ரொம்ப நன்றி, வணக்கம்.